Hello friends, welcome back to Vero's Kitchen Tales. இன்கும் உப்மாவா அப்படிங்கிற சாங்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. உப்மா செஞ்சு செஞ்சு போர் அடித்து போயிருப்பீங்க. ரவையில் செய்ய தேவையான டுரும் வீட்டில் செஞ்ச ஒரு பாஸ்தா டிஷ்ஷை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்னென்னா பென்னே அராபியேட்டா. பேர் மட்டும் இல்லைங்க, டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். ரெடி செட் கோ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 pot டிஷ்ஷு. ஸோ ஒரு குக்கரில் காஞ்சதும் நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இதில் 1 கப் வெங்காயத்தை வந்து வதக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இட்டாலியன் டிஷ்ஷுங்க. அரேபியேட்டா அப்படின்னா இட்டாலியில் ஆங்க்ரின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஸ்பைஸியாக வந்து இருக்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது. ஸோ இதோட மெயின் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, ரெட் சில்லி, கார்லிக், ஆலிவ் ஆயில். ஆனால் இதை நம்ம அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அதுவும் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம டொமேட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் டொமேட்டோவை வந்து ஃப்ளஷை எடுத்துட்டு உள்ளே இருக்க சீஸை எடுத்துட்டு டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ்லலாம் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு வந்து டொமேட்டோ வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றுவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். ஸோ வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா குக் ஆகணும். அந்த டொமேட்டோ ஆனியனோட சேர்ந்து குக்கான விட்டு என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். கேரட் வந்து ஒரு 1/4 கப் போடுறேன். யூஸ்வலாக வந்து பெல் பெப்பர்ஸ் வந்து போடுவாங்க, குடை மிளகாய் போடுவாங்க. நம்ம வந்து நமக்கு என்ன காய் வேணுமோ நம்ம இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் ரிச்சாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. இதுவும் நல்லா வந்து ஒரு ஹாஃபாக வந்து வெந்தால் போதும். ஒரு ஹாஃப் அளவுக்கு ரொம்ப வேகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம எப்படியும் குக்கரில் வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பென்னே பாஸ்தா எடுத்துருக்கோம். அதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய் வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சு. இது கூட வந்து டொமேட்டோ சாஸ், இது வந்து வீட்டில் பண்ணது. டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்காமல் இருந்துக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆக்சுவலி இந்த டொமேட்டோ பியூரி நம்ம ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம கொஞ்சமாக போடுறோம். தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து எல்லா டிஷ்லேயும் நம்மளுக்கு கொத்தமல்லி தேவை. ஸோ பாருங்கள், நம்ம வந்து டுரும் வீட்டில் பண்ண ஒரு பென்னே பாஸ்தா வந்து 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து நான் போடுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 1 pot டிஷ். அதாவது வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸும் இல்லாமல் ஒரே பாட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறோம். அதாவது வேறு பாத்திரத்தில் வேக வச்சு மாற்றி அப்படி எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாஸ்தா வந்து நம்ம செய்யும்போது குக்கரில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்தாக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா பாஸ்தா லிஸ்ட்டையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து இந்த அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். இப்போது அதை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் வந்து அந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மூடி இதை வந்து மீடியம் ஹீட்டில் வந்து 10லேருந்து 12 விசிலுக்கு வந்து வைக்க போகிறேன். என்னோடய குக்கர் வந்து கொஞ்சம் அகலமான குக்கர், அதனால் எனக்கு 10 விசில் வந்தால் போதும். உங்களோட குக்கருக்கு வந்து நீங்கள் 10 விசில் வந்துட்டு சப்போஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில்ஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 12 விசில். இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நம்மளோட பென்னே அராபியேட்டா வந்து ஒரே பாட்டில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம வந்து ரிச்சாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் தான் நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரட் பீன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பெல் பெப்பர்ஸ் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பென்னே அராபியேட்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இதை செஞ்சு முடிப்பீங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் பாஸ்தாவை வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்க கேட்ட உடனே டக்குன்னு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் இது. ஸோ இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.